அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் சூழலியல் வரிசையில் காண இருக்கும் தலைப்பு தரிசு நிலங்கள் பயனற்ற நிலங்களா? வறல் புல்வெளிகளான தரிசு நிலத்தில் 1950 முன்பு வரை செழித்து வாழ்ந்த சிவிங்கி புலியும் கானமயிலும் தற்போது தமிழகத்தில் முற்றிலும் அற்றுப்போய்விட்டது. இதற்கு முக்கிய காரணம் இந்த நிலத்தை குறித்த புரிதல் நம்மிடம் இல்லாததுதான். வாருங்கள், தரிசு நிலங்கள் என்றால் என்ன, அதனின் சூழலியல் முக்கியத்துவம் மற்றும் உயிர் பன்மம் குறித்து அறிந்து கொண்டு தமிழகத்தில் பரவலாக காணப்படும் தரிசு நிலங்களின் தற்போதைய நிலைமை குறித்து விரிவாக இந்த நிகழ்வில் அறிந்து கொள்வோம். மூத்த ஆராய்ச்சியாளர் மதிவணன் ஐயா குறித்து சிறு அறிமுகம். மூத்த ஆராய்ச்சியாளர் மதிவணன் ஐயா அவர்கள் ஏற்றி நிறுவனத்துடன் இணைந்து பல்லுயிர் பிணைப்புகள் அறிந்து சூழலியல் பணிகள் ஆற்றி வருகிறார். மணிமுத்தாறில் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள பாதுகாப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். தண்ணீர் மேலாண்மை, மேய்ச்சல் நிலம், வௌவால்கள், பாம்புகள், பட்டான்கள் மற்றும் தாமிரபரணி குளங்களில் இருக்கும் நீர்ப்பறவைகள் குறித்து ஆய்வு நடத்தி ஆய்வு கட்டுரைகளையும் எழுதி வருகிறார். மேலும் கொரோனா காலத்தில் நெல்லை மாவட்ட மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வௌவால்களை காக்கும் பெரும் பங்காற்றி வருகிறார். சூழலியல் விமர்சையில் இதற்கு முன்னர் வௌவால்கள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் வௌவால்கள் பற்றி சிறப்பான ஒரு நிகழ்வையும் அமைத்துக் கொடுத்துள்ளார். நன்றி மதிவாணன் ஐயா, தங்கள் உரையை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய சூழல் அறிவோம் குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தரிசு நிலங்கள் பயனற்ற நிலங்களா, இதுதான் இன்றைய நிகழ்வோட தலைப்பு. நம்ம எல்லாரும் பஸ்ல, ட்ரெயின்ல நிறைய இது மாதிரி டிராவல் பண்ணியிருப்போம். அந்த டிராவல் பண்ணக்கூடிய சமயங்கள்ல நிறைய இடங்களை நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. குறிப்பா நீங்க தென் மாவட்டங்களுக்கு வந்திருந்தீங்கன்னா நிறைய இடங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணக்கூடிய விஷயம் என்னன்னா, பெரிய அளவுல அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. அங்க மழை எதுவும் பெய்யுறது இல்லையா? ஏன் இந்த இடங்கள்லாம் இப்படி இருக்கு? ஏதாவது விவசாயம் பண்ணலாமே? இல்லைன்னா இதுல ஏதாவது தொழிற்சாலைகள் கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாமே? அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு தோணும். ஆனா உண்மைய சொல்லப்போனா தரிசு நிலங்கள் பயனற்ற நிலங்களான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இல்ல. இந்த தரிசு நிலங்கள் வந்து மிகவும் பயனுள்ள நிலங்கள். அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து அத நல்லாவே பிரிச்சு வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம முன்னோர்களோட நில வகைப்பாடு வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு. இந்த தரிசு நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வகையான நிலப்பரப்புலயே நம்ம பார்க்க முடியும். அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஒரு 3 வகையான நிலப்பரப்புகளை நம்ம பார்க்க முடியும். முல்லை, மருதம், பாலை. இந்த 3 வகையான அ அ பகுதிகள் இந்த தரிசு நிலங்கள் காணப்படுறது. முக்கியமா நாங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த தென் மாவட்டங்கள்ல கடந்த ஒரு அ ஒரு 6 வருடங்களா இந்த தரிசு நிலங்கள் சொல்றத விட இந்த வறல் புல்வெளிகள் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வறல் புல்வெளிகள்ல ஒரு நீண்ட கால ஆராய்ச்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வறல் புல்வெளிகள் வந்து எந்த அளவுக்கு உயிரினங்களுக்கு முக்கிய பங்காற்றுது, அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கு பங்காற்றுதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டுட்டு வரோம். ஸோ அந்த ஆராய்ச்சி பணிகள் மூலமா கிடைத்த ஒரு சில தகவல்களை வந்து உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வறல் புல்வெளிகள் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த சூழலியல் தொகுதி. ஏற்கனவே நண்பர் சொன்னாரு. நம்ம பகுதியில வந்து சிவிங்கி புலி, இந்த கானமயில்னு சொல்லக்கூடிய இந்த பறவை வந்து அற்று போய்விட்டதுன்ட்டு. அ இந்த கானமயில் வந்து ஏற்கனவே நம்ம ஔவையாரோட மூதுரை பாடல்கள்லயே பாடல்ல கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அ அது மட்டும் இல்லாம திருச்சியில கூட இந்த கானமயில் இருந்திருக்கதா சொல்லி தகவல்கள் சொல்றது. அதே மாதிரி நம்ம சிவிங்கி புலி, அதுவும் பார்த்தீங்கன்னா, நமது கோவில்பட்டியில வந்து அந்த சிவிங்கி புலியோட தோல வந்து நமது ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அந்த சிவிங்கி புலி நம்ம கோவில்பட்டியில கூட வாழ்ந்ததற்கான இது அத்தாட்சி இருக்கு. இந்த மாதிரி இந்த தரிசனங்கள் நம்பிய இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்கு. அது பின் வரக்கூடிய ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ இந்த கானமயில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நமது அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரால கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு இருக்க சமீபமா எங்கேயுமே கடந்த 50, 60, 100 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பறவைகள் பார்த்ததா எந்த ஒரு அ ஆதாரமும் இல்ல. ஸோ இந்த மாரி நெறைய உயிரினங்கள் வந்து இந்த தரிசு நிலத்த விட்டு இந்த வறல் புலிய விட்டு அழிந்து போகக்கூடிய அ வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அ அதையும் காப்பாத்தணும். அந்த தரிசு நிலங்கள நம்பி இருக்கக்கூடிய மக்களையும் காப்பாத்தணும். இது 2 தான் முக்கிய நோக்கமா நம்மளோட ஆராய்ச்சியோட ஒரு நோக்கமா இருந்தது. குறிப்பா சொல்லப்போனா இந்த தரிசு நிலம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அ அ டெர்ம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலனி ஆட்சி காலத்துல தான் வருது. அவங்க வந்து என்ன மாதிரி பண்றாங்கன்னா, இடங்கள்லாம் வந்து நிலங்கள்லாம் வந்து அ வ வரக்கூடிய வருமானம் அடிப்படையில அத வகைப்படுத்தியிருக்காங்க. பொதுவா நமது விவசாய நிலங்கள் பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய விவசாய உற்பத்தி நடக்கும். பயிர் வைப்பாங்க. அதுல வந்து வரி
வசூலிச்சு அதுல வருமானத்தை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம காடுகள் பார்த்தீங்கன்னா, காடுகள்ல வந்து பெரிய அளவுல மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய டிம்பர் மரத்தெல்லாம் வெட்டி எடுத்து அதன் மூலமா வருமானம் எடுக்க முடியும். ஆனா இந்த மாதிரி வரல் புல்வெளிகள்ல இந்த மாதிரி வருமானம் எதுவும் எடுக்க முடியாத காரணத்தினால, அது வந்து ஒரு தரிசு நிலம், ஒரு பயனற்ற நிலம், ஒரு வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லி அவங்க வகைப்படுத்தியிருந்தாங்க. அ என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய வரைக்கும் நம்ம அந்த ஆங்கிலேயர் அ அந்த வகைப்படுத்திய அந்த வகைப்பாட்ட தான் நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஒரு அ அ ஒரு கொடுமையான விஷயம். இன்னும் சொல்லப்போனா 1880லேருந்து 2010 காலகட்டத்தில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,00,00,000 ஹெக்டேர் வரல் புல்வெளிகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பா எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நமது பசுமை புரட்சி நடந்த அந்த காலகட்டத்தில வந்து பெரிய அளவுல இந்த மாதிரி அழிப்புகள் நடந்து, அதில வந்து நெறைய விவசாய பயன்பாட்டுக்காண்டி இந்த மாரி நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆ இந்த மாரி நிலங்கள் வந்து நமது இந்தியாவுல வந்து சமவெளி பகுதிகள்ல அதிகமா இருக்கும். குறிப்பா நமது மேற்கு இந்தியால பார்த்தீங்கன்னா, அ நெறைய காண முடியும். குறிப்பா நம்ம ராஜஸ்தான், குஜராத், அ மகாராஷ்டிரா இந்த மாரி பகுதிகள்ல வந்து அதிக அளவுல இந்த மாரி வறல் புல்வெளிகள் நம்மளால காண முடியும். நம்ம தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுல இந்த மாரி வறல் புல்வெளிகள் இருக்கு. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். சரி. இந்த வறல் புல்வெளிகள்னால என்னென்ன மாரி சூழலியல் முக்கியத்துவம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆ முக்கியமா சொல்லப்போனா, நமது அ காடுகள் வந்து எந்த அளவுக்கு கரியமில வாயு வந்து தேக்கி வைக்கும். அதாவது கார்பன் ஸ்டாக் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரும் அத பத்தி நெறையவும் தெரிஞ்சிருப்போம். மரங்கள் வந்து எந்த அளவுக்கு அ கரியமிலோவை தேக்கி வைக்கோ, அதே அளவு பணிய வந்து இந்த வறல் புல்வெளிகளும் பண்ணும். முக்கியமா இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு டங் பீட்டில் நம்ம சா சாண வண்டுன்னு சொல்லக்கூடிய சாணி உருட்டி வண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பகுதிகள்லாம். இந்த வண்டு பக்கத்துல இந்த வறல் புல்வெளிகள்ல நெறைய கால்நடைகள் நெறைய மேயும். இந்த வறல் புல்வெளியில இருக்கக்கூடிய அதுக்கே உரித்தான விலங்குகள்லாம் நெறைய இருக்கும். நம்ம பிளாக் பக்குன்னு சொல்லக்கூடிய வெளிமானா இருக்கலாம். மத்த மாரி விலங்குகள்லாம் இருக்கும். இந்த மாரி விலங்குகளும் சரி, நமது கால்நடைகளும் சரி, போடக்கூடிய அந்த சாணத்த வந்து இதே மாரி உருண்டைகளா உருட்டி, அது அ மண்ணுக்கு அடியில கொண்டு போய் வச்சுருது. இது மூலமா 2 நல்ல விஷயங்கள் நடக்கு. ஒண்ணு வந்து அந்த மண்ணுக்கு தேவையான அ வளம் கிடைக்கி. அத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாணத்தில இருந்து வெளியாகக்கூடிய அந்த அ கரியமில வாயுக்கள் வந்து வெளியாகாம, அது மண்ணுக்குள்ளேயே இருந்துக்கிடுது. இந்த மாதிரி அ முக்கியமா கரியமில வாயுவெல்லாம் தேக்கி வைக்கிறதுக்கு இந்த சாண வண்டு வந்து ரொம்ப முக்கியமா ஒரு பங்காற்றுது. ஆனா இந்த சாண வண்டு இப்ப பெரிய அளவுல குறைஞ்சிட்டு இருக்கு. அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ல நான் காமிக்கேன். அடுத்து நம்ம இதுல வேற என்ன பார்க்க போறோம்னா, இந்த வளர்ப்புலிகள் எந்த அளவுக்கு ஒரு காட்டுயிர் களஞ்சியமா இருக்குன்னு சொல்லி அதுவும் பார்க்க போறோம். அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ல இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த வரல் புல்வெளிகள் வந்து ஒரு நீர்பிடிப்பு பகுதி. நீங்க உதாரணத்துக்கு நம்ம அங்க திருநெல்வேலி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூந்தன்குளம், விஜயநாராயணம் அங்கெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பெரிய பெரிய குளங்கள் இருக்கும் அந்த பகுதிகள்லாம். அந்த குளங்களுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பறந்து விரிந்த வரல் புல்வெளிகள் நம்மளால பார்க்க முடியும். அந்த குளத்துக்கெல்லாம் முக்கிய நீர்பிடிப்பு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரல் புல்வெளிகள் தான். இந்த வரல் புல்வெளிகள் இருக்கிறதுனால இன்னும் பார்த்தீங்கன்னா, மழை காலத்துல வந்து வெள்ள கட்டுப்பாடு இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து கடைசியா அந்த வரல் புலியோட இன்னொரு முக்கியமான முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழலியல் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி கட்டுப்பாடு. குறிப்பா நம்ம பகுதிகள்ல விவசாயங்கள் நெறைய நடக்கும். ஆ அந்த விவசாயம் நடக்கக்கூடிய சமயத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பூச்சிகள் வரும். இப்ப இந்த வரல் புல்வெளிகள் வந்து நெறைய இருக்கிறதுனால, இந்த பூச்சிகள் பெரும்பாலான பூச்சிகள் வரல் புல்வெளிகள், அதாவது இந்த மழைக்காலங்கள்ல வரல் புல்வெளிகளை தேடி அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள தேடி போயிரும். அதனால விவசாய நிலங்களுக்கு வந்து பெரிய அளவுல பூச்சிகளோட தொல்லை இருக்காது. இப்ப இந்த வரல் புல்வெளிகள் வந்து பெரிய அளவுல அழிச்சிட்டு வரக்கூடிய சமயத்துல வந்து, அங்க வரக்கூடிய பூச்சிகள் அடுத்து விவசாய நிலத்துக்கு தான் வர வேண்டியது இருக்கும். அதனால நம்ம அதிக அளவுல பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அடுத்த ஸ்லைடு போலாம். ம். ஆ நம்ம முக்கியமா பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் வந்து இந்த வரல் புல்வெளிய வந்து நல்ல அளவுல இத ஒரு மேலாண்மை பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்லப்போனா எட்டேரின்னு சொல்லி அ அது ஒரு தனியான ஒரு சூழல் அமைப்பு. நம்ம எல்லாரும் இப்ப கூட நெறைய WhatsAppலாம் கூட அது வந்துச்சு. நெறைய பேர் அத படிச்சிருப்பீங்க. கட்டாயம் படிச்சிருப்பீங்க. அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில நம்ம அ மூன்றடைப்பு பக்கத்தில ஒரு ஊரோட பேரே பார்த்தீங்கன்னா, இட்டேரின்னு சொல்லி ஊரோட பேர் இருக்கு. நீங்க அந்த ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு இட்டேரி நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு பிளாட்ஸாவும், வீடுகளாவும் பெருக்கெடுத்திருக்கு. இந்த இட்டேரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த மாதிரி வறல் புல்வெளியில ஒட்டியே இருக்கலாம். அதே மாதிரி விவசாய நிலங்கள ஒட்டியே இருக்கலாம். ஒரு பெரிய அளவுல ஒரு வண்டி பாதை போகுற அளவுக்கு அதுல ஒரு பாதை இருக்கும். அந்த பாதைகளுக்கு 2 பக்கத்துலயும் நெறைய மரங்கள் இருக்கும். இதே மாரி கற்றாழைகள் இருக்கலாம். அடுத்தது நம்ம
நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, அந்த முள் மரங்கள் நெறைய இருக்கலாம். உடைக்கருவை, வேலிக்கருவை இந்த மாரி மரங்கள்லாம் அதிக அளவுல இருக்கும். அ கிழுவைன்னு சொல்லக்கூடிய மரங்கள்லாம் கூட இதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ, அதுல பார்த்தீங்கன்னா, அதுக்கே உண்டான உயிரினங்கள்லாம் வாழும். நமது நரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பகுதிகள்ல வாழ முடியும். அடுத்து அத விட வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி ஏற்கனவே காமிச்ச அந்த சாணவண்டு, அந்த சாணவண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பகுதிகள்ல இருக்கும். இப்ப சமீபத்தில ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு எங்க அ இங்க குரங்காடுல ஒண்ணு பண்ணியிருந்தாரு ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து. அவரோட இதுல அவரு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி உயிர்வேலி அ வச்சிருக்காங்களோ, அந்த பகுதியில வந்து சாண வண்டுகள வந்து பெரிய அளவுல பார்க்க முடியுது. இந்த உயிர்வேலிகள எடுத்துட்டு, நமது செயின் ஃபென்ஸ் இல்லன்னா நம்ம அ மத்த மாதிரி ஒரு நவீன அ முறையில நம்ம வேலி அடிக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல சாண வண்டுகள பார்க்க முடியலன்னு அவரோட இது சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த உயிர்வேலிகள் இல்லாத பட்சத்தில அதையே நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அற்று போயிருது. ஸோ அதுதான் முக்கியமா நம்ம இப்போ அந்த மயிலோட பெருக்கத்துக்கும் அதுதான் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிர்வேலி இருக்கக்கூடிய பட்சத்தில அதில நெறைய நரிகள் இருக்கும், கீரிகள் இருக்கும். இந்த மாரி நரிகளும், கீரிகளும் மயிலோட குஞ்சுகள வேட்டையாடும், மயிலோட முட்டைகள சாப்பிடும். ஆ ஆனா இப்ப இந்த உயிர்வேலி இல்லாத காரணத்தினால அந்த உயிரினங்களும் அற்று போவதனால மயிலோட பெருக்கங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 2வது இன்னொரு நல்ல ஒரு மேலாண்மை என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதிகள்ல இப்பவும் கூட போய் கேட்டா நம்ம பகுதிகள்ல சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து சுழற்சி முறையில பயிர் பண்ணுவாங்க. அதாவது நம்ம அந்த சிறுதானியங்கள்ல வந்து இங்க அ பயிர் வைப்பாங்க. கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்கள வந்து. அதனால ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, வேற வேற இடத்துல பயிர் வைக்கிறதுனால, அந்த இடங்கள்ல வந்து தொடர்ச்சி அதாவது அ 1 வருடம் விட்டு 1 வருடம் ஒரு சுழற்சி முறையில வந்து உழவு ஓட்டப்பட்டது. இந்த மாரி உழவு ஓட்டக்கூடிய சமயத்துல வந்து, அந்த பகுதியில திரும்பவும் நல்ல முறையில ஒரு புல் வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. அ அது மாரி கால்நடைகளுக்கும், இத மாதிரி அத நம்பி இருந்த உயிரினங்களுக்கும் தேவையான வாழிடமும் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சுழற்சி முறை பயிர் இல்லாம போச்சு. வச்சாங்கன்னா மொத்தமா ஒரேடியா பயிர் வச்சுட்டு இருப்பாங்க. இல்லன்னா அதுல வேற ஏதாவது பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சுழற்சி முறை பயிர் இப்ப இல்ல. அடுத்து 3வது இன்னும் ஒரு நல்ல ஒரு அ ஒரு மேலாண்மை என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு பக்கத்துல காங்கேயம், அந்த மாரி பகுதிகள்லாம் போனீங்கன்னா, இப்பவும் கூட ஒரு சில பேர் அத கடைப்பிடிக்காங்க. கொரங்காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அ முறை அது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரல் புல்வெளிகள இது மாரி உயிர்வேலி அமைச்சுட்டு, அதுல கிழுவை அந்த மாரி மரங்கள்லாம் நட்டு உயிர்வேலி அமைச்சிருந்தாங்க. உயிர் அமைச்சதுக்கப்புறம் மழைக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, நல்ல உழவு ஓட்டி அதில கொழுக்கட்டை புல்லுன்னு சொல்லக்கூடிய புல்ல விதைச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு வந்து அது மேய்ச்சல் நிலமா அத குடுத்துருந்தாங்க. ஸோ அது மூலமா அந்த கால்நடை மேய்ப்பவங்கட்ட இருந்து சின்னதா ஒரு வருமானமும், ஒரு சின்னதா ஒரு ஃபீஸ் மாரி கலெக்ட் பண்ணி அது மூலமா அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கி, ஒரு சிலர் வந்து அவங்க சொந்த கால்நடைகளை மேய்க்கிறதுக்குமே இந்த மாதிரி அ இடங்கள வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த குரங்காடு அந்த பேஸ்சர் சிஸ்டம் வந்து ஒரு நல்லது ஒரு சிறப்பான ஒரு சிஸ்டமா நம்ம தமிழ்நாட்டுல அறியப்படுது அது. அடுத்த ஸ்லைடு போகலாம். சரி. இந்த வரல் புல்வெளிகள் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நம்ம காடுகள்ல எந்த அளவுக்கு தாவரங்கள் இருக்கோ, அதே மாதிரி இங்க வரல் புல்வெளியில இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு. இதுல நீங்க இந்த மஞ்ச கலர்ல ஒரு பூவ பாக்கீங்க. இது வந்து லிண்டர்னியா மினிமான்னு சொல்லி, நமது இது IUCNல வந்து பாத்து இது வந்து ஒரு எண்டமிக் பிளான்ட் ஸ்பீசிஸா பண்ணியிருக்காங்க. இதே மாரி நெறைய நம்ம பகுதியிலே பார்க்கணும். தெரியஃபோனம், சிவகங்கானம்னு சொல்லி ஒரு பிளான்ட் இருக்கு. கிட்டத்தட்ட நாங்க திருநெல்வேலி அ பகுதிகளே பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கும் மேற்பட்ட ஓரிட வாழ்வி தாவர இனங்கள்ல இந்த மாதிரி வரல் புல்வெளிகள பதிவு பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா, நெறைய புற்களும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புற்கள் இந்த வரல் புல்வெளிகள்ல இருக்கு. அ அத விட சில இதுக்கே உரித்தான தாவரங்கள் இருக்கும். வரல் புல்வெளில குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குடைவேல், வெல்வேல் இந்த மாரி மரங்கள்லாம் இருக்கும். முன்னாடி ஏற்கனவே நம்ம அந்த மேலாண்மையில நான் சொல்லல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலாண்மையில வந்து வரல் புல்வெளிகள தொடர்ச்சியா அ இது நம்ம தீயும் வச்சு இத மேலாண்மை பண்ணியிருக்காங்க. அப்பப்போ தீ வைக்கிறதுனாலயும், புதுசா புல் முளைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு. அதனால இதுல அடிக்கடி தீ விபத்துகள் நடக்கிறதுனால, இங்க வளரக்கூடிய தாவரங்களோட அந்த பட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தீய தாங்கி வளரக்கூடிய ஒரு இத பெ ஒரு தன்மைய பெற்றிருந்தது. நம்ம இப்ப அதனால அந்த மாரி இந்த தீய தாங்கி வாழக்கூடிய தாவரங்கள வந்து மரங்கள வந்து இந்த மாரி பகுதிகள்ல நம்ம அதிகமாவே பார்க்க முடியும். அடுத்த ஸ்லைடு போகலாம். அடுத்து இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் மாத்திரம் கிடையாது. நெறைய உயிரினங்களுக்கும், இப்ப நெறைய விலங்கினங்களுக்கும், பாலூட்டிகளுக்கும் இந்த வரல் புலிகள் வந்து முக்கிய ஆதாரமா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி சிவிங்கி புலி இப்ப நம்ம இத விட்டு அத்து போயிட்டு. ஆனா அந்த சிவிங்கி புலி கூட வாழ்ந்துட்டு இருந்த பிளாக் பக்ன்னு சொல்லக்கூடிய வெளிமான்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம பகுதிகள்ல திருநெல்வேலி பகுதிகள்ல அது புல்லுவான்னு சொல்லுவாங்க. புல்லுவான்னு சொல்லக்கூடிய இந்த அ
பிளாக் பக் வெளிமான் வந்து இப்பவும் பார்க்க முடியும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல. இப்ப நம்ம சத்தியமங்கலம் பகுதிகள கூட பார்க்கலாம். நம்ம நீங்க மெட்ராஸ்ல கூட கிண்டியில கூட இந்த மாரி அந்த பிளாக் பக்க நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி பிளாக் பக்லாம் பார்த்தீங்கன்னா, அது மணிக்கு ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ஒரு தாவர உண்ணி. இந்த பிளாக் பக் வந்து. ஸோ இந்த மாதிரி அ அ உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அந்த வறல் புல்வெளிகள் வந்து ரொம்ப அதிக பரந்துபட்ட வறல் புல்வெளிகள் தேவைப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்க திருநெல்வேலியில வள்ளலாட பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிளாக் பக் சாங்சுவரியா அறிவிச்சிருக்காங்க. ஆனா, நீங்க அந்த வள்ளலாட்டு காட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல நீங்க இந்த பிளாக் பக்க பார்க்க முடியாது. ஆனா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய அ இந்த மாரி வறல் புல்வெளிகள பார்த்தீங்கன்னா, நெறைய பிளாக் பக் நீங்க சாதாரணமா காலை வேளைகள்லயோ, மாலை வேளைகள்லயோ போனா நெறையவே பார்க்க முடியும். ஆ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதோட முக்கியமான ஹேபிட்டாட் வந்து வறல் புல்வெளிகள் தான். அந்த வளநாடு அந்த காடுகள வந்து எதுக்கு பயன்படுத்துனா, இரவு நேரங்கள்ல தங்குறதுக்கு மட்டும் தான் காட பயன்படுத்துது. மத்தபடி மேய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா, வறல் புல்வெளிகளுக்கு தான் வரணும். இந்த பிளாக் பக் வந்து. இப்போ அந்த காட்ட ஒட்டி இருக்கக்கூடிய நிலங்கள் பூரா பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ரியல் எஸ்டேட் இந்த மாரி பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்கு. சீக்கிரத்தில அந்த இடங்கள்லாம் ஒரு பில்டிங்கா மாறக்கூடிய சமயத்தில வந்து, இந்த மாரி பிளாக் பக்கோட அ ஒரு ஹேபிட்டாட் வந்து பெரிய அளவுல பாதிப்ப சந்திக்கும். அதே மாதிரி தான் அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய அந்த புள்ளிமானும். புள்ளிமானும் பார்த்தீங்கன்னா, இங்க திருநெல்வேலி இந்த பகுதிகள்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த புள்ளிமான்கள் வந்து ஆ பெரிய அளவுல இதுவும் வறல் புல்வெளிகள நம்பி தான் இருக்கு. இங்க கங்கைகொண்டான்ல ஒரு புள்ளிமான் சரணாலயம் கூட அமைச்சிருக்காங்க. அங்க உள்ள பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இந்த புள்ளிமான்களுக்கு தேவையான மேய்ச்சல் ஆதாரம் இருக்காது. அது போக பார்த்தீங்கன்னா, ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எல்காட் ஐடி பார்க் இருக்கும். இல்லன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கிராமங்கள், இந்த மாரி பகுதிகள்ல போய் தான் பெரிய அளவுல மேய்ச்சல் அ மே மேய்ச்சலுக்கு போகும். அடுத்து நம்ம திருநெல்வேலி மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் பெரிய அளவுல ஒரு வறல் புல்வெளி தான். அந்த பகுதியிலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய இந்த மாரி புள்ளிமான்கள பார்க்க முடியும். அடுத்து பக்கத்திலேயே இந்த கால்நடை ஆராய்ச்சி மையம் இருக்கு. அந்த பகுதிகள்லயும் பார்க்க முடியும். இந்த மாரி அ புள்ளிமான்களுக்கும் இந்த வறல் புல்வெளிகள் வந்து முக்கிய ஒரு மேய்ச்சல் ஆதாரமா இருக்கு. அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது நரி. இந்த நரிகள் பார்த்தீங்கன்னா 2 வகையான நரிகள பார்க்க முடியும். பெருநரியும் பார்க்க முடியும், குள்ளநரியும் பார்க்க முடியும். இந்த பெருநரியா இருக்கட்டும், குள்ளநரியா இருக்கட்டும், அதுக்கும் வறல் புல்வெளிகள் தான் முக்கியமான ஒரு அ ஹேபிட்டாட் அதுக்கு. அ இப்போ குள்ளநரிகள வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியுது. பட் ஆனா பெருநரிகள வந்து ரொம்ப அரிதினும் அரிதா தான் காண முடியுது. கடைசியா ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில பேய்க்குளம்னு சொல்லி ஒரு பகுதியில இந்த பெருநரிய பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா இதுவரைக்கும் வேற எங்கேயும் அந்த பெருநரிய பார்க்க முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அதோட ஹேபிட்டாட் வந்து பெரிய அளவுல அழிப்பு நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து அந்த இடத்த விட்டு அ மறைஞ்சிட்டு இருக்கு. அடுத்த அடுத்து இன்னும் நெறைய இதே மாரி சின்ன உயிரினங்களுக்கும் வறல் புல்வெளிகள் வந்து முக்கிய ஆதாரமா இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஏஜுகாக்ன்னு சொல்லக்கூடிய முள்ளெலி. இந்த முள்ளெலிகளுக்கு வந்து பெரிய அளவுல இதே மாரி அ அ தரிசு நிலங்கள் பெரிய அளவுல தேவைப்படும். அ நீங்க கொஞ்சம் மழை விழுந்ததுக்கு அப்புறமா சாயங்கால நேரத்தில போய் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வறல் புல்வெளிகள் பார்த்தீங்கன்னா, சாயங்கால நேரத்தில கட்டாயம் அந்த இருட்டு அந்த கருக்கள்ன்னு சொல்லுவாங்க இங்க. அந்த கருக்கல் வேலைகள்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய முள்ளெலிகள வந்து நம்ம அ பார்க்க முடியும். இதுவும் ஒரு மெட்ராஸ் ஹெட்ஜ்ஹாக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்டமிக் ஸ்பீசிஸ். அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, விசிறி தொண்டை ஓனான்னு சொல்லக்கூடியது. ஃபேன் த்ரோட்டட் லிசார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆ அது நம்ம பகுதியில தான் திருநெல்வேலி மாவட்டத்தில தான் இப்போ இத ஒரு சமீபமா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இத அ டிஸ்கவர் பண்ணி இதுக்கு சித்தானா மருதம் நெய்தல்ன்னு சொல்லி இதுக்கு சுவாலஜிக்கல் நேம் குடுத்தாங்க. அ இந்த ஓணான் நீங்க பார்க்கலாம். இந்த வறல் புல்வெளிகள்ல வந்து பெரிய அளவு மாற்றங்கள் நடக்கிறதுனால, இந்த ஓணானோட அ தகவமைப்புலயும் பெரிய மாற்றங்கள் நடந்ததா சொல்லி ஆராய்ச்சிகள்லாம் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசிறி நீங்க பார்க்கலாம். அதுல விசிறியில பார்த்தீங்கன்னா, அது ஆண் ஓணான் வந்து அதோட இனப்பெருக்க காலத்துல பெண் ஓணான கவருவதற்காண்டி இந்த தொண்டைய வந்து விரிச்சு காமிச்சு அந்த கோட்ஷிப் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க. அத விரிச்சு காமிக்கி, அ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வறல் புல்வெளிகள் வந்து பெரிய அளவுல காற்றாலை மின் உற்பத்தி வருது. பின்னாடி நான் காமிக்காத. பட் அந்த காற்றாலை மின் உற்பத்தி வரதுனால, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓணான புடிச்சு சாப்பிடக்கூடிய பருந்தின பறவைகள் வந்து இங்க வரதில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றாலை அ அந்த அந்த பிளேட்ல வந்து அந்த மாரி பருந்தின பறவைகள் வந்து பெரிய அளவுல அடிபட்டு இறக்கறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறதுனால, பருந்தின பறவைகளோட வருகை வந்து அங்க குறைஞ்சிருது. அதனால இந்த ஓணான்களோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா பெருக்கெடுத்துருது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓணான் வந்து நெறைய ஆண் ஓணான்கள் பெருக்கம் இருக்கிறதுனால, அதுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் வருது. இப்ப அந்த ஓணான் அந்த தொண்டிய விரிச்சு காமிக்கையில பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ளூ கலரா ஒரு வண்ணத்துல அது தெரியுது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல ஒரு ஆரஞ்சு கலரா கூட அத மாத்தியிருக்குன்னு சொல்லுதாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிஸ்ப்ளேலயே பார்த்தீங்கன்னா, வேற வேற பேட்டர்ன் வந்து வேற வேற கலர்
பேட்டர்ன்லாம் வந்துட்டு இருக்கதா சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய மனிதர்கள் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால இந்த மாதிரி உயிரினங்களுக்கும் பெரிய அளவுல உயிரினங்கள் இதுலயும் பெரிய அளவுல மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கத ஆராய்ச்சிகள் மூலமா அறிய முடியுது. நம்ம அடுத்த ஸ்லைட் போகலாம். அடுத்து எண்ணற்ற பறவைகளுக்கும் இந்த வறல் புல்வெளிகள் வந்து முக்கியமான ஒரு ஆதாரம். நீங்க பார்க்கலாம், இந்த பக்கம் பார்க்கிறது வந்து நம்ம இந்தியன் கோசர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை, கல்குருவின்னு சொல்லுவாங்க. இந்த கல்குருவிலாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆ கிரவுண்ட்ல வாழக்கூடிய பறவைகள், தரைகள்ல வாழக்கூடிய பறவைகள், டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பறவைகள், அது போக இன்னும் நாங்க இதுல நம்ம பார்ஹெடட் கீசன், வரித்தலை வாத்துன்னு சொல்லக்கூடிய பறவைகள்லாம் கூட பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம கல் திருப்பி உள்ளான், இந்த மாதிரி நெறைய பறவைகள் வந்து நம்ம காடை, கவுதாரி இந்த மாதிரி பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வறல் புல்வெளிகள்ல அதிக அளவுல பார்க்க முடியும். ஆ நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 120 வகையான பறவைகள் வந்து வறல் புல்வெளிகள பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்க பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவை ஒண்ணு பார்க்கலாம். இது வந்து பூனை பருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை. ஹேரியர்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கசகஸ்தான் அந்த மாதிரி பகுதிகள்ல இருந்து ஒவ்வொரு குளிர்காலத்திலயும் நம்ம அ நமது இந்திய பகுதிகள நோக்கி வரும். இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா, அ கம்ப்ளீட்டாவே வறல் புல்வெளியில மத்தியமா தான் நம்பி வாழக்கூடிய பறவை. இரவு நேரங்கள்ல அது வந்து தங்குறதுக்கு வந்து வறல் புல்வெளியில தான் தங்கும். மத்த பறவைகள் மாதிரி மரங்கள்ல அந்த மாரிலாம் தங்காது இந்த பறவைகள் வந்து. தரையிலேயே இரவு நேரங்கள்ல ஓய்வு எடுக்கும். ஆ தரையில தான் அது ரூஸ்ட் பண்ணக்கூடிய பறவை. சமீபத்தில நாங்க ஒரு இந்த ஹேரியர் சம்மந்தமா ஒரு சென்சஸ் கூட பண்ணியிருந்தோம் போன வாரத்தில. அதில பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல நம்ம திருநெல்வேலி, இந்த தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து இந்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து மிகவும் குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு 500 பறவைகள நாங்க பார்த்திருந்தோம். பட் இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பறவைகள பார்க்க முடியல. ஒரு 200 பறவைகள பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து இந்த ஹேரியரோட பறவைகளோட எண்ணிக்கையும் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இந்த பறவைகள் குறையதுனால, இந்த ஹேரியர் குறையதுனால என்ன பாதிப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேரியரோட முக்கிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் ஹாப்பர்ன்னு சொல்லக்கூடிய வெட்டுக்கிளி தான் அதோட முக்கியமான உணவு. இந்த ஹேரியரோட வரத்து இல்லாம போச்சுன்னா, வெட்டுக்கிளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும். அப்போ அது யாருக்கு பாதிப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அது விவசாயிக்கு தான் பெரிய அளவுல பாதிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அ வறல் புல்வெளிகள் அழிக்கப்படுறதுனால, சூறையாடப்படுறதுனால, இந்த மாரி பறவைகள் குறையக்கூடிய பட்சத்தில கடைசியா அது விவசாயத்துக்கு பெரிய ஒரு ஆபத்தா முடியுங்கிறதுல எந்த அளவும் ஒரு சந்தேகம் இல்ல. அடுத்த ஸ்லைடு போகலாம். அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த வறல் புல்வெளிகள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அங்கங்க ஒரு சில மரங்கள் இருக்கும். இந்த மாதிரி மரங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெளியிலேருந்து வரக்கூடிய பறவைகளுக்கு வந்து அ பெரிய அளவுல இரவு நேரங்கள்ல ஒரு ரூஸ்டிங் பிளேஸா இருக்கும். தங்கக்கூடிய ஒரு ஒரு தங்கும் விடுதியா இந்த மரங்கள் அமையுது. இது பார்த்தீங்கன்னா, காரமூல்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். நாங்க திருநெல்வேலி பக்கத்தில செவந்திப்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் பார்த்தோம். இந்த மரத்தில பார்த்தீங்கன்னா, பூரா பார்த்தீங்கன்னா, ரோசி மைனான்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை. இதுவும் வெளிநாடுகள்ல இருந்து குளிர்காலத்தில நம்ம ஊருக்கு வலசை வரக்கூடிய பறவை. சாயங்கால நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில பார்த்தீங்கன்னா, மரத்தில எதையுமே அ அ கிளைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கில அந்த பறவைகள் அங்க பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாரி வரப்புல இருக்கக்கூடிய மரங்களும் கூட இது மாதிரி வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பறவைகள் நம்ம உள்ளூர் பறவைகளுக்கு வந்து ஒரு தங்கும் விடுதியா செயல்பட்டுட்டு இருக்கு. அடுத்து இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரோலர்ன்னு சொல்லக்கூடிய பறவை. இங்க திருநெல்வேலி நம்ம தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இந்த வறல் புல்வெளிகள் வந்து பனை மரங்கள் இருக்கும். அந்த பனை மரங்கள்ல வந்து அந்த இந்தியன் ரோலர், அது போக நம்ம கருப்பு அரிவாள் மூக்கன் இந்த மாரி பறவைகள்லாம் கூட நெறைய அ பார்க்க முடியும். அடுத்த ஸ்லைடு போலாம். அடுத்து நம்ம இதே மாதிரி அ காட்டுயிர்களுக்கு மாத்திரம் இல்ல. இதே மாரி நாட்டு கால்நடைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வறல் புல்வெளிகள் தான் முக்கியமான ஆதாரம். அ முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கலாம். இதே மாதிரி இது நீங்க பார்க்கக்கூடிய தென்பாண்டின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி பகுதியில காணப்படக்கூடிய கால்நடை. அதுபோக நம்ம மதுரை பக்கத்துல புலிக்குளம் இருக்கு. அடுத்து காங்கேயம் இருக்கு. அடுத்து மலைமாடுன்னு சொல்லக்கூடிய இருக்கு. உம்பலச்சேரி, பர்கூர் இந்த மாதிரி நெறைய நம்ம நாட்டு மாட்டினங்கள் இருக்கு. இந்த மாதிரி நாட்டு மாட்டினங்களுக்கு வந்து இந்த வறல் புல்வெளிகள் தான் முக்கியமான மேய்ச்சல் ஆதாரம். அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க பார்க்கக்கூடிய ஆடு இருக்கு. இது வந்து கீழ்கரைசல்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டினம். அதுபோக வேம்பூர்ன்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்கக்கூடிய அதுக்கே உரித்தான ஒரு ஆட்டினம் இருக்கு. அடுத்து செவ்வாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டினம் இருக்கு. அடுத்து ராம்நாடு ஒயிட்டு, மெட்ராஸ் ரெட்டு இந்த மாதிரி ஆட்டினங்கள்லாம் இருக்கு. செம்மறி ஆட்டினங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி அ கால்நடைகள் பார்த்தீங்கன்னா,
நமது முன்னோர்கள் வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளா அ அ கஷ்டப்பட்டு நமக்குன்னு தேர்ந்தெடுத்து கொடுத்த கால்நடை இனங்கள் இவை எல்லாமும். இந்த மாரி கால்நடைகள் வந்து வரல் புல்வெளிகள் இல்லன்னா இதால இருக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கால்நடைகள் நீங்க கெட்டி போட்டோ, இல்லன்னா ஒரு இது வேலிக்குள்ள அடைச்சோ நீங்க இத வளர்க்க முடியாது. இது வந்து கட்டாயம் குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டராவது டெய்லி இது நடக்கணும். அந்த மாரி நடந்து மேய்ஞ்சா மட்டும் தான் இந்த மாரி கால்நடைகளால வாழ முடியும். அடுத்து இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆ நமது முன்னோர்கள் வந்து கால்நடைகளுக்குன்னு சொல்லி எந்த ஒரு தீவனமும் வளர்த்ததில்ல. ஆனா இப்ப சமீபமா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல நெறைய மாடுகள் வளர்க்க ஆரம்பிச்சு, நமது விவசாய நிலங்கள்ல எங்க ஊர்லயே சிங்கிம்பட்டி பகுதிகள்ல கூட பார்த்தீங்கன்னா, முன்னாடி எங்க வீட்ல மாடுகளுக்கெல்லாம் ஆ தேவைப்பட்டா வயல்கள்ல போய் அந்த வரப்புல இருக்கக்கூடிய புல்ல அறுத்துட்டு வந்து போடுவோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல களைக்கொல்லி அதெல்லாம் பயன்படுத்த காரணத்தினால வயல் வரப்புல கூட புல் இல்ல. அதனால புற்கள வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுருக்காங்க இப்போ. நெறைய பார்க்கலாம் இப்போ விவசாய கல்லூரியா இருக்கட்டும், எல்லாமே புற்களோட அ புற நெறைய விதைகள குடுத்து விவசாயிகள் அதே மாரி புற்கள வளர வச்சு, அந்த புற்கள வந்து ஆ மாடுகளுக்கு அறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கோம். அதுபோக மதுரை இந்த மாரி பகுதிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, புற்கள வந்து மதுரையில ஒரு மாநகராட்சியோட இடம்னு சொல்லுதாங்க. அந்த இடத்துல அ இடத்த வந்து ஏலத்துக்கு விட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது புற்கள அறுக்கிறதுக்கு மாத்திரம் அங்க அனுமதிக்காங்க. புற்கள ஏலத்துக்கு எடுத்து அதுல புற்கள அறுத்துட்டு வந்து, அத வந்து கால்நடைகள் வச்சிருக்கவங்கள்ட்ட வந்து விற்பனைக்கு குடுக்காங்க. இந்த மாரி புற்கள் வந்து ஒரு விற்பனை பண்டமா இப்ப மாறிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஒரு அ ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு ஆபத்தான விஷயம் தான் அது வந்து. அ அது போக இப்போ வரக்கூடிய கலப்பின மாடுகள் எல்லாமே இந்த மாதிரி அ தீவனங்கள வந்து நம்ம வளர்த்து அதுக்கு குடுத்தா மாத்திரம் தான் அது நமக்கு பால் குடுக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம நாட்டு கால்நடைகள் பார்த்தீங்கன்னா, இதே மாரி வரல் புல்வெளிகளா இருக்கட்டும், அது போக விவசாய நிலங்கள் அறுவடைக்கு அப்புறமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய களைச்செடிகள சாப்பிட்டுட்டு, அந்த களைச்செடிகள சாப்பிட்டு நமக்கு வந்து வளமான அ அதோட சாணம் மூலமாவும், புழுக்கைகள் மூலமும் உரம் குடுக்கும். அடுத்து பால் குடுக்கும். அடுத்து இன்னும் நெறைய பயன்கள குடுக்கும். இந்த மாதிரி நாட்டு கால்நடைகள காப்பாத்தணும்னா வரல் புல்வெளிகள் கட்டாயம் தேவைப்படுது. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த வறல் புலிகள் வந்து அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரம். நான் ஏற்கனவே முன்னாடி காமிச்ச மாரி இந்த நாட்டு கால்நடைகள் வளர்ப்ப நம்பி நெறைய குடும்பங்கள் இருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில மட்டும் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில இந்த செம்மறியாடு ஓட கணக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,00,000 செம்மறியாடுகள் இருக்கு. குறைஞ்சது ஒரு ஒரு 10,000 குடும்பங்கள் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில மாத்திரம் அ இதே மாதிரி கால்நடைகள் நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விவசாயம் வந்து அடுத்த ஒரு தொழிலா இருக்கலாம். ஆனா முக்கிய தொழிலா கால்நடைகள் தான். கால்நடை வளர்ப்பா தான் இருக்கும். இந்த மாரி பெரிய அளவுல கால்நடை வளர்ப்பு, அதாவது பெரிய அளவுன்னு சொல்றது வந்து ஒரு 100, 150 மாடுகள் வச்சிருக்கவங்க, அதே மாரி 150 ஆடுகள் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆ வரல் புல்வெளில தான் மேய்ச்சலுக்கு போகணும். குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு அவங்களோட மேய்ச்சல் ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரல் புல்வெளிகளா தான் இருக்கும். இது அக்டோபர் மாசம், அதாவது அங்க ஐப்பசி மாசம்ன்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாசத்துல நம்ம வடகிழக்கு பருவமழை வந்ததுக்கு அப்புறமா, அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி கிட்டத்தட்ட அதுக்கு அப்புறம் ஒரு தை, மாசி மாசம் வரைக்கும் அவங்க அந்த வரல் புல்வெளியில தான் அவங்களோட ஆடு, மாடுகள மேய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த சம்மர் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல வந்து அவங்க அந்த ஊர விட்டு கிளம்பி, அதாவது நம்ம நெல் பயிரிட்ட நிலங்கள்ல அது அறுவடைக்கு அப்புறம் அங்க வந்து மேய்ச்சலுக்கு வருவாங்க. ஒரு 6 மாசம் அவங்க அந்த வரல் புல் அவங்க ஊர் பக்கத்திலேயே இந்த மாரி வரல் புல்வெளிகள் நெறைய இருந்துச்சு. அதனால அங்க மேய்ச்சிட்டு இருக்க முடிஞ்சது. ஆனா இப்போ வந்து அந்த அவங்க ஊர் பக்கத்துல பெரிய அளவுல வரல் புல்வெளிகள் இல்லாத காரணங்கள்னால, அவங்க அ பேய்க்குளம்னு சொல்லி ஒரு ஊரு. அந்த ஊர்ல பெரிய அளவுல கிட்டத்தட்ட அந்த ஊர்ல மட்டுமே ஒரு 10,000 ஆடுகள இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும். அந்த 10,000 ஆடுகளுக்கு அவங்க ஊர்ல இப்ப மேய்ச்சலுக்கு ஆதாரம் இல்ல. அதனால அவங்க இப்போ சமீபத்தில எங்க திருநெல்வேலி பக்கத்தில அந்த 3 அடைப்பு பக்கத்தில ஒரு ஆடு வளர்க்கக்கூடிய நண்பர்கள சந்திச்சேன். ஒரு 6 பேரு பேய் குளத்தில இருக்கவங்க இந்த 3 அடைப்புல இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல வந்து அந்த புல்வெளிகள் பூரா அ க குறைஞ்ச காரணத்தினால, அவங்க ஆடுகள அங்க மேய்க்க முடியாதனால இப்ப இங்கேயே இருக்காங்க. அப்ப அவங்களோட அ அவங்களோட சூழ்நிலைய பார்த்தீங்கன்னா, வருடம் பூராமே கிட்டத்தட்ட 12 மாசமே ஊர விட்டு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க. இந்த ஒரு அ அடித்தட்டு மக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு வாழ்வாதாரமா அந்த வரல் புல்வெளிகள் இருக்கு. அ அது பின்னாடி நான் சொல்லுவேன் அந்த மேய்ச்சல் நிலங்கள் எப்படி நம்ம காப்பாத்த முடியும்னு சொல்லி, அடுத்த இதுல பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு போகலாம். அடுத்து இன்னும் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமா இந்த வயதான பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வரல் புல்வெளி வந்து ஒரு முக்கியமான வாழ்வாதாரம். இது அ நம்ம மணிமுத்தாறு பகுதியிலே பார்த்தீங்கன்னா, எங்க அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியிலே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய ஒரு வரல் புல்வெளிகள அ பார்க்க முடியும். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அ வயசான மக்கள் வந்து இந்த மாரி புற்கள சேமிப்பாங்க. இந்த
புற்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க ஊர்ல வாரியல்ன்னு சொல்லுவாங்க. தொடப்பம் நீங்க அ மற்ற இடங்கள்ல தொடப்பன்னு சொல்லக்கூடியது வாரிய புல்ன்னு சொல்லுவாங்க. இத அறுத்து எடுத்துட்டு வந்து, இத அ அது அந்த இதுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஒரு முற்கள் மாரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து அத அடிச்சு எடுத்துட்டு, அத கொண்டு விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அது மூலமா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 ரூ. 200 ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். அந்த வயதான காலத்துல வந்து அது அவங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு ஆதாரமா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மாரி இந்த வளல் புல்வெளிகள் இல்லாத காரணத்தினால, இந்த மாரி புற்களும் அவங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கிறதில்லன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, எங்க அலுவலகத்துல இருக்கக்கூடிய பகுதியில வந்து இந்த மாரி இத அறுத்து எடுத்துட்டு போயி, இப்ப அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய இடங்கள்ல இன்னும் பெரிய பிரச்சனை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ அது பின்னாடி வரும். அடுத்த ஸ்லைட்ல வரும். இந்த மாரி வறல் புல்வெளிகள் வந்து பெரிய அளவுல நம்ம பயன்படுத்தாம விட்டா கூட, வேற்றுப்புவி தாவரங்கள் வந்து அத ஆக்கிரமிச்சிருது. அதனால இந்த மாரி இயல்பா கிடைச்சிட்டு இருந்த நம்ம இயல் தாவரங்களோட எண்ணிக்கை வந்து பெரிய அளவுல குறைஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு காரணம். இது மாரி இந்த அடித்தட்டு மக்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த வாரிய புல் மாத்திரம் கிடையாது. இது போக நெறைய மூலிகை தாவரங்களும் இந்த வறல் புல்வெளியில சேமிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஆவாரையா இருக்கலாம், சீமகத்தியா இருக்கலாம். இந்த மாரி ஆவார பூக்கள், ஆவார இலைகள், சீமகத்தி இந்த மாதிரி இந்த மாதிரி இலைத்தழைகள்லாம் கூட வறல் புல்வெளிகளில் இருந்து பெரிய அளவுல எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாரி இந்த அயல்நாட்டு தாவரங்கள் அந்த இன்வேசிவ்ன்னு சொல்லக்கூடிய சீம கருவேலை இந்த மாரி தாவரங்கள்லாம் வந்து இந்த வறல் புல்வெளிகள பெரிய அளவுல அ ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. அது மூலமா இந்த மக்களோட வாழ்வாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அடுத்து இன்னும் இப்போ இதுவரைக்கும் நம்ம ஆ வறல் புலிகளுடைய அந்த நம்ம என்னென்ன மாரி காட்டு உயிர்கள் இருக்கு, அது எந்த அளவுக்கு கால்நடைகளுக்கு பயனா இருக்கு, அடுத்து எந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பயனா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது வறல் புல்வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகள பத்தி நம்ம அடுத்து வர ஒரு 2, 3 ஸ்லைட்ல பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வறல் ஆ இப்போ சமீபமா பசுமை மின் உற்பத்தின்னு சொல்லி இதே மாதிரி அ காற்றாலை மின் உற்பத்தி, அடுத்து சூரிய ஒளி மின் உற்பத்தி பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த பசுமை மின் உற்பத்தி இது அமைக்கிறதுக்கு வந்து அ என்வைரன்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் தேவையில்ல. ஸோ அதனால ரொம்ப எளிதா இவங்களுக்கு அனுமதி கிடைச்சிரும். அ அதே மாதிரி அரசாங்கமும் இதே மாரி இடங்கள வந்து ரொம்ப ஈஸியா தார பார்த்து குடுத்துருதாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆ ராமநாதபுரம், கமுதி மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர்ன்னு நெனைக்கிறேன். பெரிய அளவு பரப்பளவுல இடத்த வந்து அதானிக்கு குடுத்து அதுல வந்து இது மாரி சூரிய ஒளி மின் உற்பத்தி இது அமைச்சிருக்காங்க. அது மாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஆ நம்ம ம நம்ம சினிமால இருக்கவங்களா இருக்கட்டும், அடுத்து கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இந்த பசுமை மீன் உற்பத்தி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. நெறைய பேர் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் இந்த காற்றாலை மின் உற்பத்தியில நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுனால பெரிய அளவுல இது அமைக்கப்படுது. இது அமைக்கப்படுறதுனால ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த சூரிய அ அ ஒளி அ இந்த இது மாரி தகடுகள் வர்றதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து சூரிய வெளிச்சம் வந்து அந்த கீழ இருக்கக்கூடிய இது நிலத்துக்கு போகாது. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க தாவரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் கிடைக்காதனால உயிரினங்கள் அங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிரும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சூரிய ஒளி இது அமைக்கிறதுக்கு பெரிய அளவுல இடங்கள வந்து இவங்க கையகப்படுத்துறாங்க. ஆ அது அ இப் அதுக்கு இன்னும் மற்ற ஆ வழிமுறைகள்லாம் கூட இருக்குன்னு சொல்லி இப்போ சமீபத்தில ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு படிச்சேன். அங்க டெல்லியில வந்து என்னன்னு பண்றாங்கன்னா, சோலார் ட்ரீன்னு சொல்லுதாங்க. அந்த சோலார் ட்ரீல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மெகாவாட் மின் உற்பத்தி அவங்க பண்ணியிருக்கதா ஒரு ஆர்டிகிள் சமீபத்தில படிச்சேன். அந்த மாரி சோலார் ட்ரீ அந்த மாரி இதுக்கு போகலாம். இந்த மாரி வறல் புல்வெளிகள் வந்து பெரிய அளவுல அழிக்காம அந்த மாரி ஒரு அ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். அடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்றாலை மின் உற்பத்தி. இந்த காற்றாலை மின் உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து பெரிய அளவுல நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாரி பருந்து மாரி பறவைகள் வர முடியல. அதனால ஓணான்கள் எண்ணிக்கை பெருக்கெடுத்து அதிலேயே நெறைய அ அது வாழ்க்கை முறைகள்ல பெரிய அளவு மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொன்னேன். அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா, தாவரங்கள்ல பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துருது. இந்த மாதிரி காற்றாலை மின் உற்பத்தி வந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள்ல வந்து பெரிய அளவுல பயிர் வைக்க மாட்டாங்க. அதனால இந்த காற்றாலை மின் உற்பத்தி எங்கெல்லாம் இருக்கோ, அந்த மாரி பகுதிகள்ல இப்ப போய் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல சீம கருவேலமும், அதுக்கு அடுத்தபடியா நம்ம லேண்டனா கேமரான்னு சொல்லக்கூடிய அந்த உண்ணி செடியும் பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி அந்த இடத்தோட ஒரு சூழல் அமைப்பே பெரிய மாற்றங்கள வந்துருது. இந்த மாரி இந்த பசுமை மின் உற்பத்தி அ மூலமா. அடு அடுத்த ஸ்லைடு போகலாம். அடுத்து முக்கியமா வளர்ச்சி திட்டங்களுக்கு அ கை வைக்கக்கூடிய முதல் இடமா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அ வறல் புல்வெளிகளா தான் இருக்கும்.
நம்ம அங்க கங்கை கொண்டான்ல எல்காட் ஐடி பார்க்கா இருக்கட்டும், அடுத்து இங்க இந்தியாவிலேயே முதல் எஸ்இஇசெட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லக்கூடிய நம்ம நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலமா இருக்கட்டும், அது அமைச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு வேலை நடக்கல. அது ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமா இருந்தா கூட அதுக்கு கை வைக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரல் புல்வெளியில தான் இருக்கு. பெரிய அளவுல இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அ அடுத்து இதே மாதிரி 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ பெரிய அளவுல வரல் புல்வெளிகள காலி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கலாம் நம்ம நெறைய சினிமா படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ரெட்டியார்பட்டி ஹில்ஸ வந்து இந்த மலைய குடஞ்சு அது ஒரு பெரிய திருநெல்வேலியோட அடையாளமா பெருசா அத காமிச்சிட்டு இருக்காங்க. ஆ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இப்போ இந்த 4 வே இது வந்ததுனால, அந்த இடத்துல இப்ப பெரிய அளவுல மாற்றங்கள் நடந்துட்டு, அது நகரமயமாக்கலுக்கு இது ஒரு காரணமா அ அமைஞ்சிருக்கு. அங்க அது பக்கத்துல இப்போ சாய்பாபா கோயில் வந்திருக்கு. அந்த கோயில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இப்போ நம்ம வீடுகள்ல வந்து அ அ அ பெருக்கெடுத்து வந்துட்டுருக்கு. அந்த இடங்கள்ல வந்து முன்னாடி ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி பார்த்த இடத்த இப்ப பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வேற மாரி இருக்கு. நீங்க ஒரு இதுல கூட நீங்க சேட்டலைட் மேப்ல கூட நீங்க அத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்த வந்து அந்த இடம் சந்திச்சிருக்கு. சமீபத்தில ஒரு சிறுத்தை ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி சிறுத்தை அந்த மலையில இருந்து கிளம்பி அங்க திருநெல்வேலி ஊருக்குள்ள வந்துட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய அட்டகாசமே நடந்துச்சு திருநெல்வேலியில. ஸோ அந்த மாரி இப்போ அந்த மாதிரி மிருகங்கள்லாம் கூட இப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கு பெரிய அளவுல ஒரு கையகப்படுத்தக்கூடிய இடமா பார்த்தீங்கன்னா, இந்த வரல் புல்வெளிகள் தான் இருக்கு. நம்ம தூத்துக்குடி ஏர்போர்ட்டா இருக்கலாம். இந்த மாரி நெறைய இடங்கள் நம்ம தென் மாவட்டங்களில் நெறைய இடங்கள் இந்த மாதிரி அ சொல்ல முடியும். அ அடுத்து உதாரணத்துக்கு நம்ம மனோன்மணி சுந்தரனார் யுனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அது ஒரு பெரிய வரல் புல்வெளி தான். கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கருக்கு மேல. அந்த யுனிவர்சிட்டிலயும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில நான் சொன்ன மாதிரி அந்த புள்ளிமான வந்து ஒரு காலத்தில அதிக எண்ணிக்கையிலேயே பார்க்க முடியும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல அங்க அங்கங்க பில்டிங் வந்ததுனால அது புள்ளிமான்களும் அங்க அ வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள கேன்டீன் அந்த மாரி விஷயங்கள்லாம் வரதுனால, நெறைய சாப்பாடுகள் வேஸ்ட் ஆகுது. அந்த சாப்பாடுகள அங்கங்க கொட்டுதாங்க. அந்த சாப்பாடுகள சாப்பிடுறதுக்கு நெறைய நாய்கள் உள்ள வருது. அந்த நாய்கள் வந்து புலிமான்கள நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபெரல் டாக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம நாய்கள் வந்து பெரிய அளவுல புள்ளிமான்களையும் அங்க கடிச்சு கொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பெரிய அளவுல வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து வரல் புலிகள் காலி பண்ணாத சூழ்நிலையினால, அது மாரி அங்க நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்களும் பெரிய ஆபத்த சந்திச்சுட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகரமயமாக்கல். நீங்க எந்த பக்கத்துனாலும் போகலாம். திருநெல்வேலியில நீங்க நீங்க ஒரு இத மாரி கல் இல்லாத ஒரு தரிசு நிலத்த நீங்க இப்போ பார்க்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் கல்ல ஊனி வச்சிருப்பாங்க. அது ரியல் எஸ்டேட் மூலமா ஆ பார்க்கலாம். நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன அந்த இட்டேரின்னு சொல்லக்கூடிய பகுதி இதுதான். ஆ அந்த இந்த வீடுகளா இருக்கக்கூடிய பகுதி தான் இட்டேரி. ஆ இப்ப அந்த அந்த இடத்துல ஒரு இட்டேரி இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாம அ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி உடல் நகரமயமாக்கல் நெறைய அ வீடுகள் வரக்கூடிய இடமா, நெறைய தொழிற்சாலைகள் வரக்கூடிய இடமா இந்த வரல் புல்வெளிகள் மாறிட்டு இருக்கு. அடுத்த ஸ்லைடு போகலாம். அடுத்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அ நமது நம்ம கோவில் நிலங்கள்ல பூரா சமீபத்தில ஒரு இப்ப 5 வருடத்துக்கு முன்னாடி, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6000 ஏக்கருக்கு மேல கோவில் நிலங்கள வந்து அ டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் அண்ட் பேப்பர் லிமிடெடுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இதே மாரி யூக்காலிப்டஸ், சவுக்கு இந்த மாரி மரங்கள நட்டு வளர்த்து, அது மூலமா அவங்க பல்ப் வுட் எடுக்கிறதுக்காண்டி, மரக்கூழ் தயாரிக்கிறதுக்காண்டி அந்த இடத்த பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி அ மரங்கள் அ பயிர் வைக்கிறது வந்து பெரிய ஆபத்துல முடியும். அது யூக்காலிப்டஸ் மாத்திரம் இல்ல. இந்த மாதிரி நெறைய இந்த சைடுல பார்க்கலாம், அந்த ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த பகுதி பூரா பார்த்தீங்கன்னா, நெறைய வேப்ப மரங்கள் நட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்போ இந்த ஐடி ஃபீல்ட்லலாம் வேலை பண்ணிட்டு நெறைய காசு சம்பாதிச்சிருக்காங்க. அதே மாரி கேரளாலயும் நெறைய காசு வெளிநாடுகள்ல போய் காசு சம்பாதிச்சுட்டு வந்து, நான் புதுசா இயற்கை விவசாயம் பண்ண போறேன். நான் நாட்டுக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்லிட்டு நெறைய இடங்கள வாங்கி, அதுல இந்த மாதிரி மரங்கள நட்டு விட்டுருவாங்க. இல்லன்னா அதுல நல்ல வரல் புல்வெளிய எடுத்து அதுல அ வேற விவசாயத்த பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நான் இயற்கை விவசாயம் பண்ண போறேன்ட்டு. அது பெரிய ஆபத்துல தான் முடியும். எந்த அளவுக்கு நீங்க அதாவது நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம மழைக்காடுகள்ல மரங்கள வெட்டுனா என்ன பிரச்சனையோ, என்ன ஆபத்தோ, அதே ஆபத்து வந்து நீங்க இது மாரி வரல் புல்வெளில மரங்கள நட்டா வரும்.
ஸோ அதுதான் நம்ம அங்க ரெயின் ஃபாரஸ்ட்ல மரத்த வெட்டுறதும், இங்க மரத்த நடுறதும் 2மே ஒரே பிரச்சனைய தான் உண்டாக்கப் போகுது. அதனால இந்த மாதிரி மரத்தோட்டங்கள் அமைக்கிறது வந்து வறல் புல்வெளிகள்ல கட்டாயம் தவிர்க்கப்படணும். அடுத்த ஸ்லைடு போகலாம். ஆ ஏற்கனவே சொன்ன மாரி அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த வறல் புல்வெளிகள வேற்று பூவு தாவரங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கு. ஆ முக்கியமா நம்ம அந்த சீம கருவேலம் சொல்லலாம். இது வந்து ராமநாதபுரத்துல ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி அங்க ஒரு இதுக்கு போயிருக்கையில பார்த்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அந்த புல்வெளிகள ஆக்கிரமிச்சுட்டு, இந்த மாதிரி சீம கருவேலம் மரங்கள் வந்து. அதனால இயல் தாவரங்கள் ஒண்ணும் வாழ முடியாம போகுது. அதனால அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களும் ஒரு ஆபத்த சந்திக்கும். அடுத்து இதே மாரி கால்நடைகளும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேய்ச்சலுக்கு அது பெரிய அளவுல கஷ்டத்த சந்திக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அ புல்லு உள்ள இல்லாதனால, அந்த மரத்துல எப்பவும் காய் இருக்கும். அந்த காய மாத்திரம் சாப்பிட முடியும். மத்த நேரங்கள்ல உள்ள அதால மேய்ச்சலுக்கு போக முடியாது. அடுத்து இன்னொன்னு நீங்க இடது பக்கம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம உண்ணி செடின்னு சொல்லக்கூடிய லேண்டனா கேமரான்னு சொல்லக்கூடிய செடி. இது வறல் புல்வெளிகள் பெரிய அளவுல பார்க்க முடியல எங்க திருநெல்வேலி பக்கத்துல. ஆனா, அங்க ராதாபுரத்துல எங்கெல்லாம் இந்த விண்மில்ஸ் வந்திருக்கோ, அந்த மாரி பகுதிகள்ல இந்த லேண்டனா கேமரான்னு சொல்லக்கூடிய உண்ணி செடிய பெரிய அளவுல பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி செடிகள் வ வந்ததுனாலயும் இயல் தாவரங்கள் அங்க இருக்கக்கூடிய இயல் தாவரங்கள் பெரிய அளவுல பாதிப்ப சந்திச்சிருக்கு. அடுத்து இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு வளர்க்கக்கூடிய மேய்ச்சல்காரர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகள வந்து அங்க மேய்க்கக்கூடிய சமயத்துல, இந்த இந்த செடியில அதாவது இந்த உண்ணி செடியில பார்த்தீங்கன்னா, அ நல்ல முள்ளு மாதிரி ரோமங்கள் இருக்கும் அதோட இலைகள்ல வந்து. அது வந்து ஆடு காதுகள்லாம் அ காடுகள்லாம் பட்டு, அந்த ஆடோட முகம் வீங்கி, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்றாங்க. சமயத்துல அது வந்து இறக்கறதுக்கு கூட அ நேரிடுதுன்னுலாம் கூட சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அயல் தாவரங்கள் வரதுனால, அ உள்நாட்டு கால்நடைகளுக்கும் பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு. அடுத்த ஸ்லைடு போகலாம். சரி. இப்ப இதுவரைக்கும் நம்ம அதுல வறல் புல்வெளிகள் சம்மந்தமா ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். அடுத்து காட்டுயிர் என்னென்ன மாரி காட்டுயிர்கள் இருக்கு. அடுத்து எப்படி அது மக்களுக்கு வாழ்வாதாரத்துல எப்படி பங்களிக்கி, அடுத்து என்னென்ன மாரி பிரச்சனைகள்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்து இந்த வறல் புல்வெளிகள பத்தி அ மீட்டெடுக்கிறதுக்கு அ ஒரு சில அ வழிகள் இருக்கு. அ அது எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்மளும் அத எடுத்து அடுத்த கட்டமா அது அடுத்த கட்ட நகர்வுல நம்ம அத அ திருநெல்வேலியில செயல்படுறதுக்கு அ ப ப திட்டம் பண்ணிட்டுருக்கோம். அ ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2001லயே அ ஒரு அரசாணை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள். நம்ம பகுதிகள்ல வந்து பெரிய அளவுல வந்து முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து மேய்ச்சல் நிலங்கள், மேய்ச்சல் புறம்போக்கு, அடுத்து மந்தை புறம்போக்கு 2 இடங்கள் வச்சிருந்தாங்க. அதுல இந்த மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அள அளவுல இருந்துச்சு. வாஸ்ட் ஏரியா இருந்துச்சு. அந்த மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள வந்து வேறு எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த அரசாணை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அப்படி ஒரு வேள அந்த இடத்த வந்து கட்டாயம் வேற அந்த வே ப எடுத்தாகணும்னு ஒரு சூழ்நிலைக்கு இருந்தா, அதுக்கு சமமான அளவுல வேற இடத்துல இடத்த கொடுக்கணும்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல மாத்திரம் தான் இருக்கு. அங்க இங்க கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாணை யாருமே கன்சிடர் பண்றதே இல்ல. பெரிய அளவுல மேய்ச்சல் நிலங்கள வந்து எடுக்கப்பட்டு மற்ற திட்டங்களுக்கு குடுத்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து இன்னொரு அ விஷயம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாப்லேருந்து ஒரு 2011ல வந்து ஒரு அ கேஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு. அ அ பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு எதிரா ஜாக்பால் சிங்குன்னு சொல்லி. அப்ப 2011ல அந்த சுப்ரீம் கோர்ட்ல அவங்க குடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது வந்து. இது வந்து நம்ம அந்த காமன் லேண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க. இது மாரி அதுல மேய்ச்சல் நிலங்கள், இந்த மாரி மந்தை புறம்போக்கு நிலங்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாடு, இடுகாடு, அடுத்து நம்ம குளங்கள், கண்மா இந்த மாரி எல்லாமே அந்த காமன்ஸ்ல வருது. இது எல்லாமே அ எல்லாருக்கும் அதாவது ஊர்ல கிராமத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய இடமா இது எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ சமீப காலமா இந்த மாரி இடங்கள்லாம் வந்து நெறைய பேரு அ பயன்படுத்த அவங்களோட சொந்த உபயோகத்துக்காண்டி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அரசாங்கமும் நெறைய இடங்கள வந்து கையகப்படுத்தி மற்ற வளர்ச்சி திட்டங்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுருன்னு சொல்லி அந்த கேஸ் குடுக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மாரி இடங்கள்லாம் வந்து வசதி இல்லாதவனுக்கு தான் இந்த மாரி இடங்கள் தான். வசதி இருக்கவங்களுக்கு இந்த மாரி இடங்கள்லாம் குடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலம் இல்லாதவங்களுக்கு வீடு கட்ட நிலம் இல்லாதவங்களுக்கு இடத்த குடுக்கலாம். அ ஆனா பெரிய அளவுல தொழிற்சாலை பண்றதுக்கோ, அந்த மாரி இடத்துக்கோ இந்த மாரி இடங்கள குடுக்கறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏற்கனவே அ
இது ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மீட்டெடுத்து அது அந்த கிராம பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு வந்து கிராம சபா மூலமா அதை கொண்டு வந்து அந்த இடத்த வந்து திருப்பி ரெஸ்டோர் பண்ணணும், ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த அந்த கேஸில் ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் கூட பெரிய அளவில் எந்த மாநிலங்களும் இதில் பெருசாக எடுத்து வேலை செஞ்ச மாதிரி தெரியலை. இப்போ உதாரணத்துக்கு அது ஒரு காமன் லேண்ட் நம்ம குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் நினைக்கிறேன் அது அந்த இடத்தோட சுற்றளவு வந்து நம்ம அம்பானிக்கு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஓப்பன் ஜூ ஒன்று வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம காட்டு உயிர்கள் வந்து காடுகளில் பார்க்கலாம், இதுக்கு ஒரு ஓப்பன் ஸோ அது ஒரு தனியாருக்கு ஜூ வந்து வேற எந்த வெளிநாடுகளில் கூட எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி வெளிநாடுகள் கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு தனியாருக்கு வந்து ஒரு ஜூ அமைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் இடத்த வந்து நமது கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அதானிக்கு வந்து நம்ம கமுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய காமன் லேண்ட்ஸ் வந்து இப்பவும் அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தா கூட அந்த உள்ளூர் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி அதை புரிய வச்சு அது மூலமா அவங்க கிராம சபையில வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த இடத்த வந்து திரும்ப ரெஸ்டோர் பண்ணி இப்போ போன இடங்கள் போனா கூட இருக்கக்கூடிய இடங்களை காப்பாற்றி அவங்க மூலமா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரலாம். அடுத்து இன்னும் கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா மசில் பவர்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கிராமத்துல சண்டியன் இருப்பான். அந்த சண்டியன் வந்து பாத்தீங்கன்னா இடத்த நிறைய ஆக்கிரமிச்சு அதுல மத்தவங்கள உள்ள வரணும் பண்ணுவான். நிறைய பார்க்கலாம். எங்க கிராமத்திலேயே நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இது குண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்த ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் மீட்டெடுத்து அதை ஒரு திரும்பவும் ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஒன்று அந்த ஜிஓவும் பயன்படும். அடுத்து இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பயன்படலாம். ஆனால் அதுக்கு பெரிய அளவில் வேலைகள் தேவைப்படுது. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான நகர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த மாதிரி காமன் லேண்ட்ஸ் வந்து இந்தியா மாத்திரம் இல்லை உலக அளவுலேயே பெரிய பாதிப்புக்கு தான் உள்ளாயிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை கருத்தில் வச்சு இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 2025 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அண்ட் பேஸ்டரலிசம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த முக்கியமாக இதே மாதிரி தரிசு நிலங்கள் தான் அதில் முக்கியமாக வருது. இந்த மாதிரி தரிசு நிலங்களை பாதுகாக்கிறதுக்குனே சொல்லி அந்த இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு நிறைய நாடுகளில் வந்து இப்போ கிரேசிங் பாலிசி, கிராஸ்லேண்ட் பாலிசிலாம் கூட இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் அந்த மாதிரி கிரேசிங் பாலிசிலாம் வரக்கூடிய சமயத்தில் வந்து இருக்கக்கூடிய தரிசு நிலங்கள் ஓரளவுக்கு காப்பாற்றப்படும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோடைய ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தோட முயற்சியால அது கட்டாயம் கைகூடாது. ஸோ அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை சார்ந்த நிறுவனங்களும் இதில் கை கோர்த்துருக்காங்க. கட்டாயம் நம்புவோம் அது ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கு இது மூலமா. அடுத்த ஸ்லைடு போகலாம். ஸோ அதுதான் இது வரைக்கும் நான் பேசுனது எல்லாமே ஒரு முக்கியமாக ஒரு டீம் ஒர்க் தான் இது. அங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம பண்ண ஒரு வேலை. என்னோட ஏற்றியில் என்னோட முக்கியமாக என்னோட சூப்பர்வைசர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. டாக்டர் சுபத்ரா தேவி, கணேஷ், டாக்டர் கணேசன். ஸோ அவங்க 3 பேரும் தான் இந்த ப்ராஜெக்ட் நான் இந்த திருநெல்வேலி இந்த வேலையை பண்ணுறதுக்கு முக்கிய ஒரு கைடாக எனக்கு இருந்தாங்க. ஸோ அது போக என்னோட டீம் இங்கே இருக்கக்கூடிய தலவாபாண்டி, ஆண்டனி, தமிழழகன், சரவணன், ஸோ அதனோட டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்கும், அது போக நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இப்போ இந்த இதில் பயன்படுத்தின ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் அவங்களோட ஃபோட்டோஸ் தான். வினோத்குமார், அருண்குமார், சாம் கிருபாகரன், அடுத்து டாக்டர் குமார், அடுத்து வினோபா ஆனந்த், சக்தி மாணிக்கம், இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் மற்ற விஷயங்களில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ சமீபத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி மட்டும்தான் வேலை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கொரோனாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மதுரையில் நம்ம தேனியெல்லாம் கூட கொஞ்சம் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நம்மளோட கைகோர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழுவம் அமைப்பு, அதோட நிறுவனர் டாக்டர் கபிலன். அடுத்து இன்னும் இந்த ரிசர்ச்சுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்த ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய நண்பர்கள். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நம்ம எழுதக்கூடிய கட்டுரைகள் வந்து நிறைய பத்திரிகைகள்லாம் பிரசுரமாச்சு. அந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்து இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சூழல் அறிவோம் குழுவுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தா போகலாம். மிக்க நன்றி ஐயா. பலரும் கவனிக்க வருகிற தரிசு நிலங்களின் சூழலியல் பங்கு, அதன் உயிர் பன்மம் மற்றும் அதன் முக்கியத்துவமாக கரியமல வாயு,
தேக்கியாகவும் மற்றும் நீர்பிடிப்பு பகுதியாகவும் இருப்பதையும் மிக அழகாக தங்களுடைய கள அனுபவங்களுடன் அனைவருக்கும் எளிதில் புரியும்படியாக நிகழ்வை அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றிகள் பல.